Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் 2024ல ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸும் இது கண்டிப்பா வந்து முக்கியமா பார்க்கணும். எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்லயும் வந்து CSE, AIDS, IT அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி இந்த கோர்சஸ்லாம் நம்ம எடுக்கணும். VCE, EEE எடுக்கவே கூடாதுன்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மைண்ட் செட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை, இது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜான்றதை நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இப்போ கரண்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் CSE, AIDS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் அந்த அளவுக்கு கிடைக்கல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம். நீங்கள் ஜஸ்ட் காலேஜஸ்ல போய் அந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் ECE, CSE எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் டல்லாக தான் இருக்குது இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு படி. ஏன்னா வந்து ரெசிஷன், ஐடியில் ரெசிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் தயவு செய்து நீங்கள் இந்த CSE தான் எடுக்க போகிறேன். ஆனால் இப்போ கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் போறீங்கன்னா CSE நீங்கள் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜில் கிடைக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்போ CSE, IT, AIDS, AML இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து மூவ் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் ஓரளவுக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னாலே கண்டிப்பாக கெரியர் வந்து நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே CSE எடுக்கிறாங்க, அதனால நானும் எடுக்க போறேன்ற மாதிரி மைண்ட் செட்ல தப்பா வந்து முடிவு எடுக்காதீங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் முதல்ல அதை பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல என்னெல்லாம் ஸ்கோப் இருக்கு ஃபியூச்சர்ல அதை வந்து சர்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. இல்ல என் ஃப்ரெண்ட் வந்து CSE ஜாயின் பண்ண போறாங்க, இல்ல எல்லாருமே CSE தான் சொல்றாங்க, ஐடில வந்து போகணும், இந்த மாதிரி ஒரு காரணமே இல்லாம ஏதோ ஒரு CSE எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணாம ஓரளவுக்கு நல்ல காலேஜ்ல வந்து நம்ம ரவுண்ட் 2ல வந்து ஜாயின் பண்ண முடியும். நீங்க வந்து ECE, EEE இல்ல வந்து நீங்க மெக்கானிக்கல், சிவில்லாம் எடுக்க போறீங்கன்னா டாப் காலேஜ்லயே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லயே சீட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ யூஎஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஷன் அதிகமா போயிட்டு இருக்கு. அங்கேயும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கேயும் வந்து அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா 4 years வந்து ஆகும். ஏன்னா வந்து ஏன் இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னா டிமாண்ட் வந்து கம்மி ஆகிட்டே போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே யாரை கேட்டாலும் CSE தான் படிக்கிறேன், IT தான் படிக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறதுனால இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனிக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு 1000 எம்ப்ளாயிஸ் தான் தேவைப்படுறாங்க. ஆனால் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க வேலைக்காக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஓப்பனாக சொல்லணுமா. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CSE இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ காலேஜ்லேயும் வந்து நம்மளுக்கு CSE, IT இந்த ரிலேட்டட் கோர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காலேஜ் சீட்ஸை வந்து ஃபில் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே இன்க்ரீஸ் பண்ண விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குமா இல்லையான்றதை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் கரெக்டாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் என்ன சான்சஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்கான்றது சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ECE, EEE இதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு கோர் சைடும் போக முடியும், IT சைடும் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா போக முடியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.